இன்னைக்கு இந்த வீடியோல ஈஸியா 10 நிமிஷத்திலேயே ஃப்ரூட் கஸ்டர்டை எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போதான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் சிம்பிளாக இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை மெனுவில் ஆட் பண்ணுங்க. வந்த கெஸ்ட் எல்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்புவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுங்க. இதுக்காக ஒரு லிட்டர் பால் எடுத்துகிட்டு நீங்கள் திக்கான பால் எடுத்துடலாம், இல்லைனா பேக்கெட்டில் இருக்கிற பால் ஏதாவது வச்சு இதை ஃப்ரூட் கஸ்டர்டை பண்ணலாம். இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலை எடுத்துகிட்டு ஒரு லிட்டர் பாலுக்கு 4 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் ½ லிட்டர் பாலால் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுலேயே அந்த லிட்டர் பாலில் கொஞ்சம் பாலை எடுத்து இந்த மாதிரி கஸ்டர்டில் ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினா நம்மளுக்கு பாலில் போடும்போது கட்டியாக கட்டாது. இப்போ பால் கூட நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு வாட்டி திருப்பியும் இந்த கஸ்டர்ட் மிக்ஸை ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கினே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டி போட்டிங்கன்னா இது கட்டி கட்டியாக ஆகிடும் பாலில். இப்போது இதிலே ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு ஸ்வீட் ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறிடும். இந்த மாதிரி மாறினப்போ இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. இது நல்லா ஆறணும். இது ஆறிக்கினே இருக்கும்போது மேலே பாலாடை மாதிரி கட்டிடுங்க. அந்த மாதிரி கட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டியால் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். அப்போ தான் பாலாடை மாதிரி கட்டாமல் இருக்கும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம இதில் சேர்க்கறதுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. உங்ககிட்ட எந்த ஃப்ரூட் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே பனானா, பைனாப்பிள், ஆப்பிள், கிரேப்ஸ், பொமோகிரானட் எடுத்துட்டேங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா ஆறிட்ட இந்த கஸ்டர்டில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது கூட. நீங்கள் சர்க்கரை பிளேஸில் வெல்லத்தை இல்லைன்னா ப்ரௌன் சுகரை கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா கட் பண்ணால் ட்ரை ஃப்ரூட்ஸை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சில்ல. இதை நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாக கூட சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் எம்மி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இது பண்ணுறது ஸ்டார்ட் பண்ண போதும் எப்போ முடியும் எப்போ தருவான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே ஃபேவரட்டான இந்த கஸ்டர்டை உங்களுக்கு கூட காமிச்சேன். நீங்கள் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறோன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.